கருவெளி அல்லது உயிரன்படலாம். இந்த பகுதி பேர் வந்து கருவெளி. இந்த கருவெளியில மத்தியில பேசின ஒரு துளை ஒன்று இருக்கு. பேர் சொல்ற இந்த துளை பேர் கண்மணி. இது கண்மணி சொல்றோம். இந்த பகுதி மட்டும் நாங்க வெளியெடுத்து பேசினா தெரிவிக்க போகுது. சரி, இந்த மாதிரி தசைகள் இருக்கு. இப்படி ஒரு கோடை சில நேரங்கள்ல நாங்க கொஞ்சம் அவதானமா இதா அவதானிக்கலாம். அந்த கோடு இந்த கோடு என்னன்னு கேட்டா இது வந்து தசை. என்ன தசை? ஆரை தசை. ஆரை, இது வட்டம் தானே, வட்டத்துல விட்டம் இது. இது ஒவ்வொருத்தரையும் வட்டத்துல இருந்து ஆரை இந்த கோடு பேர். அதனால இந்த திசை வலிக்கிற தசை பேர் ஆரை தசை. இது வந்து மலமளப்பான தசையாலாகப்பட்டது. இது வந்து ஒரு மலமளப்பான திசை. அந்த போன கிளாஸையும் சொன்னோம். இது அதே மாதிரி இதுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா இதுக்கு பின்னால இப்படி ஒரு வட்டமான இந்த ஒழுங்குல ஒரு வட்ட தசை ஒன்று இருக்கு. இந்த தசை இதுவும் மலமளப்பான தசை. இந்த 2 வேற தசை இருக்குது. இந்த 2 தசையில தொழிற்பாட்டாலையும் இந்த மத்தியில் இருக்கிற கண்மணி இந்த விட்டம் தேவைக்கேற்ற மாதிரி கூடி குறையும். இந்த விட்டம் கூடி குறையலாம். எப்ப கூடி குறையும் கேட்டா ஒளிக்கேற்ற மாதிரி. ஏன்னா ஒளி கூடுதலா இருந்தா சுருங்குமா விரியுமா? ஒளி கூடுதலா இருந்தா கட்டாயம் சுருங்கும். ஏன் சுருங்க மாட்டா? நாங்க நம்ம ஒரு ஆளுக்கு கண்ணு டோர்ச் நோக்கி அடிச்ச மாட்டா கட்டாயம் நாங்க கண்ணா சுருங்கும். அந்த ஒளியை எடுக்கிறது விரும்ப மாட்டோம். பிரகாசமான ஒளியில இது சுருங்கிக்கொள்ளும். இருளான நேரங்கள்ல இது கொஞ்சம் விரியும். அப்பதான் கூடுதலான ஒளியை பெற்றுக்கொண்டு தனக்கு முன்னால் இருக்கிற பொருளை பார்க்கலாம். சரியா? இப்ப பாப்போம் கேள்விங்க. கதிராளி இதன் மத்தியில் அமைந்துள்ள துளை கண்மணி என அழைக்கப்படும். அதை நாங்க ஆரம்பத்தில் சொல்லிக்கிறோம். இது கதிராளி, இதன் மத்தியில் இருக்கிற சின்ன துளை. இந்த துளையிற தொழில் என்னன்னு கேட்டா ஒளிக்கதிர்களை கண்ணுகள் அனுமதித்தல். ஒளி போறதா இருந்தா கட்டாயம் இதுக்குள்ள மட்டும்தான் போடலாம். இப்ப இந்த பகுதியால் இதாலேயே போக இயலாது. என்ன நிச்சயமா ஒளி போகக்கூடிய துளையாக அது அமைந்து காணப்படுது. எனவே இதுல முதலாக கூற்று சரியானது. முதலாக கூற்று சரியானது. இரண்டாவது, கதிராளியில் காணப்படும் நிறப்பொருள் மனிதர்களிடையே வேறுபட முடியும். இது நிச்சயமா மாறும். இப்ப ஆசியன் மக்களை பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் கருப்பு கலர்ல இருக்கு, அல்லது இது ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதுவே யூரோப்பியன் மக்களை பார்த்தா சில நேரங்கள்ல நீல கலர்ல இருக்கு. ஏன்னா இந்த பூனாக்கன்னு சொல்றோம். அப்படிதான் இந்த இதுல காணப்படுற நிறப்பொருள் மாறும். இந்த படத்துக்கு நிறப்பொருள் மாற இந்த வெளியில கலர் மாறிக்கொள்ளும். இது நோய் இல்லை. வெளியில கலர் மாறுறது நோய் இல்லை. இதுல காணப்படுற நிறப்பொருள் தன்மையை பொறுத்து ஸ்கின்ல கலர் எப்படி வித்தியாசப்படுதோ அதே மாதிரி இந்த இருக்கிற கதிராளியில இருக்கிற கலர்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அது அந்த மனிதர்கள்ட்ட வாழிடத்தை பொறுத்து இருக்குது. அவங்களோட ஜீனை பொறுத்து தான் அது காணப்படும். எனவே இந்த குற்றம் சரியானது. மூணாவது, பரிவு நரம்பு தொகுதியின் தூண்டலினால் கண்மணியின் விட்டம் அதிகரிக்கிறது. பரிவு நேரங்கள்ல எப்படியும் டென்ஷன் ஒன்று இருக்கும், பயம் ஒன்று இருக்கும். அந்த நேரங்கள்ல கூடுதலான ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு முன்னால என்ன நடக்க போகுது என்றதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பரிவுன்றது ஃபைட்டோ ஃபிளைட்னு சொல்றேன். பரிவுன்றது ஃபைட் அல்லது ஃபிளைட். பரிவு சொல்லி பெற நேரம் ஒன்று நாங்க அந்த சூழலை எதிர்கொள்ள ரெடியா இருக்கும், ஃபைட் பண்ணுவோம், அல்லது அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியேறும், ஃபிளைட் பறக்கும். இதுல ஃபைட் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபிளைட் பறக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே கூடுதலான சக்தி தேவை. அப்போ குறிப்பிட்ட அந்த அங்கி தனக்கு முன்னால் என்ன நடக்குன்னு தெரியுமா இருந்தால் இதுல விட்டம் அதிகரிக்கும். அப்பதான் கூடுதலான ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொண்டு பிம்பங்கள் அவதானிக்கலாம். இதன்படி மூணாவற்றும் சரியானது. நாலாவது, இது 2 படைகளில் வட்டத்தசை நீளத்தசை என்பவற்றை கொண்டுள்ளது. இதுல இருக்கிறது வட்டத்தசையும் ஆரைக்குரிய தசை தான் நினைக்கும், நீளத்தசையும் காணப்படுறது இல்லை. இதுல நீளத்தசைன்றதுக்கு வட்டம் போட்டு வெட்டி விடுங்க, அதான் தவறானது. எனவே இங்க 4வது கூற்று தவறானது. கடைசியா 5வது கூற்று, கண்மணி கண்ணினுள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது.
வந்தறிகிற ஆரை தசை பட்டத்தசை மூலமாக கண்ணுக்குள்ள நுழைகிற ஒளியின் அளவு அந்த கண்மணியின் விட்டம் கட்டுப்படுத்தும். எனவே 5வது 16வது கேள்விக்கு 4வது விட.